அன்பார்ந்த சோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம், வணக்கங்கள். இப்பொழுது இந்த கட்டத்தை வைத்து, அதில் உள்ள கிரகங்களுடைய அமைப்பை வைத்தும், டிகிரி வைத்தும் எவ்வளவு எளிமையாக பலன் சொல்லலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலில் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமா, பெண் ஜாதகமா என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த ஜாதகம் கரெக்டா கணித்து இருக்கிறார்களா என்று ஒரு டெஸ்டும் பண்ண வேண்டும். அதற்கு அப்புறம் நடந்து முடிந்த சில விஷயங்களை அவர்களிடம் சொல்லி சரியா என்று கேட்க வேண்டும். சரி என்றால் நிச்சயமாக அந்த ஜாதகம் அவருக்கு வேலை செய்கிறது என்று அர்த்தம். இனி ஈஸியான முறையில் மற்ற விஷயங்களை சொல்லிவிடலாம். இதுதான் ஒரு ஜாதகத்தை கவனித்து பார்க்கக்கூடிய நிலை. இப்போது இந்த கட்டத்தில் உள்ள கிரகங்களின் டிகிரியை வைத்து இந்த ஜாதகத்திற்கு எப்படி பலன் எடுத்து பார்ப்பது அப்படி என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு மேல்நாட்டு முறை. இது வைத்து அவர்கள் மிகவும் சரியான பலன்களை எடுத்து விடுவார்கள். எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் அதை வகைப்படுத்தி பாருங்கள். இதை எப்படி பார்ப்பது என்றால், இரு கிரகங்களுக்கும் நடுவில் உள்ள டிகிரி அளவு எவ்வளவு என்று தெரிந்து கொண்டால், அது நல்ல டிகிரியா கெட்ட டிகிரியா என்று நாம் எடுத்து அந்த இரு கிரகங்களுக்கும் நடுவில் உள்ள விஷயத்தை வைத்து நன்மையா தீமையா என்று ஒரு நொடியில் தெரிந்து கொள்ளலாம். அப்படியென்றால் தீமை செய்யக்கூடிய டிகிரி என்னவாக இருக்கும்? அப்படியென்றால் 22.5 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி, 100 180 டிகிரி. இந்த டிகிரிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மத்த டிகிரி நன்மையும் இன்னும் மத்த டிகிரி நன்மையும் தீமையும் கலந்து செய்யும். இந்த டிகிரியை எப்படி நாம் பார்ப்பது என்றால், ஒரு கட்டத்தில் 360 டிகிரி இருக்கின்றது. கிரகங்களுக்கு 360 டிகிரி முறையில் டிகிரி எழுதினால், அந்த டிகிரியில் கூடுதல் டிகிரியில் இருந்து குறைந்த டிகிரியை கழித்தால் இரு கிரகங்களுக்கும் மத்தியில் உள்ள டிகிரி கிடைத்துவிடும். 30 டிகிரிக்குள் கிரகங்களை அடைத்திருப்பார்கள். அதுவும் ஒரு முறை. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று கட்டத்தில் உள்ள டிகிரி உங்களுக்கு காண்பித்து கழித்து எவ்வாறு என்று பார்ப்போம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் டிகிரி எப்படி பார்ப்பது என்றும் இந்த கட்டத்தில் உள்ள பலன்கள் என்ன என்று எடுத்து காண்பிக்கிறேன். இதற்கு அடுத்து 2 தினங்களில் அடுத்த வீடியோவில் இந்த தொடர்ச்சி தொடரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.